எல்லா பேரும் பட்டாசு எடுத்து கொண்டாடுறாங்க கோயில் எல்லாம். எம்பி என்ன சொல்றாருன்னா கலவர பூமியா மாத்த பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அந்த கலவரத்தை அவர் தூண்ட பாக்குறாரான்னு எனக்கு தெரியல. கலவரத்தை தூண்டக்கூடிய கதாநாயகனே அவர் இருப்பாராங்கிறது எனக்கு டவுட்டா இருக்கு. இதுல ஏதாவது கலவரம் நடந்தா சு வெங்கடேசன் தான் பொறுப்பு. அது மட்டும் இல்ல, இது வந்து அவரவர்கள் சார்ந்த சமயத்தை பொருத்தமான விஷயம். அவங்க நீதிமன்றத்துக்கு போய் தீபம் ஏற்றணுங்கிறாங்க. இது ஆண்டாண்டு காலங்காலமாக உள்ள ஒரு செயல். அதுல சில இடர்பாடு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப நீதிமன்றத்துல வந்து அதை வந்து இப்ப திருப்பி தீபம் ஏத்தலாங்கிறாங்க. இதுல ஏத்துறதுல யாருக்கு எது சங்கடம் இருக்கா? இல்ல, நான் கேட்கிற கேள்வி, இதுல தீபம் ஏத்துறதுனால சு வெங்கடேசனுக்கோ அவங்க குடும்பத்திற்கோ அல்ல அவங்க சார்ந்த கட்சிக்கோ எதுவும் பிரச்சனை இருக்கா? இருந்தா சொல்லுங்க. அது தப்புன்னா தப்பு மாத்தி. பொது அமைதிக்கு தான் சார் பிரச்சனை. இதுவரைக்கும் இல்லாத நடைமுறையில இது 1962 நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி தீபம் ஏத்திட்டு இருக்காங்க சார். அது இப்ப என்ன ஆர்டர் போடுறாங்கன்னா, ஜட்ஜி வந்து ஏத்துங்கன்னு சொல்லி கோயிலுக்கு ஆர்டர் போடுறாரு. தடை இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஏத்துங்கன்னு சொல்றாரு நேரடியா. அதுல என்ன தப்பு? அதாவது ஒரு அரசாங்கம் வந்து தடை பண்ணி வச்சிருக்கு, நீதிமன்றத்துக்கு போறோம், அவங்க வந்து ஏத்தலான்னு சொன்னா அதுல என்ன உங்களுக்கு வருத்தம் இருக்கு? அதுல என்ன வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரே நிமிஷம், இவ்வளவு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அதுல பாத்தீங்கன்னாக்கி எல்லா கம்யூனிட்டி இருக்கு. பிள்ளைமார் இருக்கு, செட்டியார் இருக்கு, முதலியார் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, உருது பேசக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அது 10% மத்திய அரசு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் அது கொடுக்க கூடாதுன்னு சொல்லுது. எந்த விதத்துல நியாயம் அது? நீதிபதி மேல ஏத்தலாம்னு சொல்லிட்டா இன்னும் அவங்க நடவடிக்கை எடுக்கல, இன்னும் முடிவு எடுக்கலன்னு சொல்றாங்களா சார்? நீதிபதி ஏத்தலாம்னு சொல்லுங்க. அதுக்கு தான் நீங்க கேள்வி கேட்டுறீங்க. நடவடிக்கை எடுத்திருக்காங்களா இல்லையாங்கிறது அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும். அதிகாரிகள் யாருடைய கையில இருக்கு? இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கையில. தீபம் ஏத்தலாம்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அப்போ கோயில் நிர்வாகத்தை தீபங்கள் ஏற்றுறதை கவனிச்சிருக்கீங்களா? இல்ல வந்து உங்களுக்கு சார்பாக போய் ஏத்துறதுக்கான இல்ல, அது ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கிறது தெரியல. இப்ப நான் உங்க கேட்கிற இல்ல ஏத்தலாம், நானே ஏத்தலாம்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன நடைமுறையில் இருக்கோ, எப்படி நடைமுறை சிக்கல் இல்லாம பண்ணணுமோ. இதுல சு வெங்கடேசனுக்கு என்ன இருக்கு? டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.